பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் அனுபோக சுத்தியில் 4வது பாடலாக பாடுகிறார். உளவாக் காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனைக் காண்பான் பல மர முனிவர் நனிவாடப் பாவியேனைப் பணிகொண்டாய். மலமாக் குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே, உனைக் காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனின் பெருங்கருணையையும் தான் எவ்வளவு துரதிருஷ்டசாலியும்னு நினைத்து ஒரு நெக்குருகி பாடுகிறார். என்ன சொல்கிறாரு? உலவா காலம் அப்படின்னா அளவிறந்த காலம், உறுப்பும் வெறுத்து அப்படின்னா உடல் ஞாபகத்தை கடந்து, பல மாமுனிவர் அப்படின்னா அநேக பெரிய முனிவர்கள், நனிவாட அப்படின்னா உன்னை நினைந்து மிகவும் வாடி நிற்க, மலமா குரம்பை அப்படின்னா அழுக்குமயமாகிய பெரிய உடம்பு, அளவா நிற்கும் அன்பு இலேன் அப்படின்னா வருந்தி நிற்கும் மெய்யன்பு இல்லேன், எழுகேன் அப்படின்னா உயர்வேன், உளவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனைக்காண்பான் பல மர முனிவர் நனிவாட அப்படிங்கிறார். அப்படின்னா எவ்வளவோ பெரிய பெரிய மகா ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க? தன் உடல் உணர்வை கடந்து நின்று தவம் செய்து உன்னுடைய தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி காத்துக்கிட்டு இருந்தும் நீ அவங்களுக்கு காட்சி கொடுக்கல. அதனால் அவங்க வாடி போயிட்டாங்க. கடும் தவத்தை நீண்ட காலம் செய்தார்கள். அப்படியெல்லாம் செய்தவங்களுக்கு நீ காட்சி கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறார். ததீசி, பகீரதன், விஸ்வாமுத்திரர், பிருங்கி இவங்கெல்லாம் ரொம்ப மிகச்சிறந்த முனிவர்கள். அவங்க இறைவனின் காட்சி கிடைக்கணும், திருவடி தீட்சை கிடைக்கணும்னு தன் உடல் உறுப்பை எல்லாம் ரொம்ப மெலிந்து போகும் அளவிற்கு உணவு இல்லாமல் நீர் அருந்தாமல் அப்படியே அந்த காட்டில் அவ்வளோ தவம் செய்தார்கள் உன்னை காண்பதற்காக. ஆனால் நீ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சீக்கிரத்தில் காட்சி கொடுக்கல. அவர்களுக்கெல்லாம் உன் அருள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கல, எளிமையாக கிடைக்கல. அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டும் நீ அவங்களுக்கெல்லாம் அந்த அருளை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். இதை ஏன் இப்போ சொல்கிறார் அப்படின்னா அடுத்தது சொல்கிறாரு. நனி வாட பாவியேனை பணிகொண்டாய். ஆனால் இதில் நான் எதுவுமே பண்ணலையே, ஒன்றுமே பண்ணலை நீ, ஆனால் என்னை ஆட்கொண்டாய், என்னை தொண்டனாக ஏற்றுக்கொண்டாய், என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு திருவடி தீட்சை தந்து நீ எனக்கு உபதேசித்தாய். இந்த உறுப்பும் வெறுத்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? சில பேர் உறுப்புகளை வெறுத்து அப்படின்னா சூரபத்மன் யாகத்தீயில் நடுவில் நோன்பு நோற்றுக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணாராம்? தன்னுடைய உடல் தசை, கை, கால், கண் அப்படிங்கிறதெல்லாம் வெறுத்து போய் இறைவனோட காட்சி கிடைக்கல, எனக்கு இந்த உறுப்புகள்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அறுத்து அவி ஊட்டினாராம். அதை நினச்சி பார்த்துருப்பார் மாணிக்கவாசக பெருந்தகைன்னு மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் இங்கே சாதிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இன்னும் கண்ணப்ப நாயனார் அவருக்கு தோணியிருக்கும். ஏன்னா மாணிக்கவாசக பெருந்தகைக்கே ஒரு குருவாக அவர் மனசில் நினச்சது கண்ணப்ப நாயனார் தான். கண்ணப்ப நாயனார் உடல் உறுப்பான முக்கியமான உறுப்பான கண்களையே இறைவனுக்காக அவர் இழந்தாரே, அப்படிலாம் நான் எதுவுமே இழக்கலையே, சூரபத்மன் போலவோ கண்ணப்ப நாயனார் போலவோ பல முனிவர்கள் பல ரிஷிகள் போலவோ என்னோடய உடலை எந்த விதத்துலேயும் நான் துறக்கவே இல்லையே, அப்படி இருந்தும் நீ எனக்கு என்ன பண்ண? பாவியேனை பணிகொண்டாய். நான் பாவி, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் எதையுமே உனக்காக துறக்கலை, ஆனாலும் நீ கருணை மிகுந்து என்னை ஆட்கொண்டாய். அப்புறம் நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? உன்னை அப்படியே பிடிச்சிட்டு பின்னாடியே வந்திருக்கணும்ல. மலை மா குரம்பை இது மாய்க்க மாட்டேன். இது ஆஃப்டர் ஆல் ஒரு உடம்பு, ஒரு தசை, ஒரு ரத்தம், எலும்பு ஆன ஒரு சாதாரண ஒரு உடம்பு. இந்த உடம்பு மேலே நான் பக்தி கொண்டு பற்று கொண்டு இதையே காப்பாற்றணுன்னு நான் உட்காந்துட்ருக்கனே, இது தப்பில்லையா? ஏன் இப்படி எனக்கு புரிய மாட்டேங்குது?
ஊன் நிறைந்த புழு கூடு இல்லையா இந்த உடம்பு, இது ஏன் இன்னும் இந்த என்னுடைய அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு தனக்குத்தானே வருத்தப்பட்டு பாடுறார். எனக்கு தெரியலையே, உன்னை நான் பிடிச்சிருக்கணுமே, நான் அதை செய்யாமல் விட்டுட்டனே அப்படின்னு சொல்கிறார். மலமா குரம்பை அப்படின்னா ஆணவம் என்கிற மலம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. இது சாதாரணமான ஒரு மலமா குரம்பை, இது மாய்க்க மாட்டேன், இதை நான் அழிச்சிடணும்ல, இது எனக்கு வேண்டான்னு நான் தியாகம் பண்ணிவிட்டு உன்கிட்ட வரணும் இல்லையா, வரமாட்டேங்கிறனே மணியே அப்படிங்கிறார். மணியே அப்படிங்கிறது அடிக்கடி அவர் இறைவனை மணியேங்கிறார். மாணிக்கமே, எதுவும் உன்னை பாலிஷ் பண்ணவே வேண்டாம், நீ தானாகவே ஒளிர்வாய், அப்படிப்பட்ட மணியே உன்னை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன். உன்னெல்லாம் காண்றதுக்கு, உன்னையெல்லாம் நான் தரிசனம் பண்ணுறதுக்கு, உன்னை நீ எனக்கு அவ்வளோ அழகாக எனக்கு காட்சி கொடுத்த, அதெல்லாம் நான் மறந்துட்டு நீ ஜோதி, நீ ஒரு சுய ஜோதி, அப்படி உன்னை பார்க்கறதுக்கான எந்த பேரன்பும் பெருந்தவமும் எதுவுமே நான் செய்யாமலும் நீ கருணாமூர்த்தியாக எனக்கு காட்சி கொடுத்த, அதை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த உடல் பற்றை நான் நீக்க வேண்டும் அல்லவா, இந்த தியாகத்தை நான் பண்ணணும் இல்லை, அப்படி நான் பண்ணவே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கொண்டு எழுகேன் எம்மானே, நான் எப்படி தான் இந்த உடல் பற்றையெல்லாம் நீக்கி கொண்டு இந்த லௌகீக இன்பங்களையெல்லாம் நான் வேண்டான்னு தள்ளிட்டு எப்போ நான் வருவேன், எனக்கு எப்போ அந்த பரிப்பக்குவம் கிடைக்கும், எனக்கு தெரியலையே அப்படின்னு அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அப்படிலாம் இருந்திருக்காங்க, நம்மளால் இருக்க முடியலையேன்னு தன் மனசுக்கு தன்னுடைய அறிவுக்கு தானே சொல்லிக்கிறார். உடல் உணர்வை தாண்டிய பெருநிலையை எய்துவது தான் அனுபோக சுத்தி, அதை தான் இவர் தன்னுடைய மனசுக்கு சொல்கிறார். நீ இந்த புரிஞ்சுக்கோ மனதே, நீ புரிஞ்சுக்கோ, நீ அறிவே, நீ தெரிஞ்சுக்கோ, என்னென்ன இந்த உடல் வெறும் ஊன் நிறைந்த புழுக்களின் கூடு, இந்த கூட்டினை விட்டு நாம் வெளியில் போனால் தான் இறைவனின் திருவடிகளை அடைய முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த உடலை காப்பதே என் முழு தொழில் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குறையிலேருந்து நான் வெளியில் வந்தால் தான் அந்த அனுபவ சுத்தியை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடமே அதை ஒப்படைக்கிறார். எனக்கு அந்த அனுபவ சுத்தியை தாயேன், திரும்ப திரும்ப நான் இந்த யோகத்தில் போய் மாட்டிக்கிறேனே, எவ்வளோ முனிவர்கள் ரிஷிகள் கதையெல்லாம் எனக்கு தெரியுதே, அவங்க உறுப்புகளையெல்லாம் இழந்த புராணங்கள்லாம் எனக்கு தெரியுதே, ஆனாலும் என்னுடைய மனசுக்கு அந்த பரிப்பக்குவம் கிடைக்கவில்லையே இறைவா, நீ ஒரு முறை காட்சி தந்தாயல்லவா, திருவடி தீட்சை தந்தாயல்லவா, அது போலவே எனக்கு தகுதியா இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய தகுதியை நீனே எனக்கு அருள் புரிந்து என்னை உயர்வடைய செய்து என்னை ஆட்கொள்ளுவாய் அப்படின்னு அந்த அனுபோக சுத்தியை அடையணும் அப்படின்னு அவர் வேண்டுறார். அந்த அனுபோக சுத்தி அடையணும்னா ஃபஸ்ட்டு அனுபவ சுத்தி வேணும். அந்த அனுபவ சுத்தி வேணும்னா அவர் இந்த உடல் பற்றை நீக்கணும். அது தன்னால் முடியலன்னு இறைவனிடமே சரணாகதி அடைந்து கெஞ்சி நெக்குருகி நெகிழ்ந்து கேட்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. நாமும் இந்த உலகத்தின் பற்றுகளை கொஞ்சம் கொஞ்சமாக துறந்துவிட்டு சிவபெருமானின் திருவடிகளை சரணடைவோமாக. அவனுடைய பேரருளை பெற்று இந்த அனுபோக சுத்தியை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.